குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மதியம் 2 முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:52. கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று இரவு 7:50 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 11:35 வரை சிவம், பின்பு சித்தம். காரணம் இன்று காலை 7:49 வரை பாலவம், பின்பு இரவு 7:50 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:39 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் ரேவதி, அஸ்வினி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி, மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் பெருமாள் சேஷ வாகனத்திலும் இரவு உபய நாச்சியார்களோடு சந்திர பிரபையிலும் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ கூடலழகர் உபய நாச்சியார்களோடு ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பாய் முடைவதற்கு நல்ல நாள், உலோக பணிகளை தொடர ஏற்ற நாள், சித்திர பலகையை பழுது பார்க்க சிறந்த நாள், ஆயுதம் தொடர்பான ஆலோசனை பெற உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:34 முதல் 5:18 வரையில் மேஷ லக்னம், 5:19 முதல் 7:24 வரையில் ரிஷப லக்னம், 7:25 முதல் 9:36 வரையில் மிதுன லக்னம், காலை 9:37 முதல் 11:44 வரையில் கடக லக்னம், 11:45 முதல் மதியம் 1:46 வரையில் சிம்ம லக்னம், 1:47 முதல் 3:46 வரையில் கன்னி லக்னம், 3:47 முதல் 5:52 வரையில் துலாம் லக்னம், 5:53 முதல் இரவு 8:03 வரையில் விருச்சக லக்னம், 8:04 முதல் இரவு 10:10 வரையில் தனுசு லக்னம், 10:11 முதல் காலை 12:05 வரையில் மகர லக்னம், 12:06 முதல் 1:48 வரையில் காலை கும்ப லக்னம், 1:49 முதல் 3:29 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் குபேர சம்பத்து கிடைக்கும். கனகமழை, அதாவது தனமழை, பணமழை பொழிவாலாம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவானை வழிபடும் பொழுதே ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அருளும் உங்களுக்கு சேர்த்தே வரும்.
ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றியும் சொல்லலாம். அதே நேரம் காலை 6 முதல் 7 மணி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஓரையிலும் சொல்வது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவானுக்குண்டான தானியம் மொச்சை. வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்கள் உணவில் மொச்சை பயன்பாடு இருப்பது மிக அவசியம். அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வது, தாமரை மலர்களினால் அலங்காரம் செய்வது மிக விசேஷம். ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும், கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்களான சீப்பு, கண்ணாடி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, ஒரு இனிப்பு வகையை வைத்து குங்குமம் கொடுத்து தாம்பூலமாக நீங்கள் கொடுப்பது சுமங்கலி பூஜை செய்வதற்கான பலனை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் இது போன்ற பூஜை வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் தீர வழி கிடைக்கும். மேஷராசி அன்பர்களை, 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் குடும்ப பாவகத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் குடும்ப சேமங்கள் வேண்டி இது போன்ற பூஜைகளை செய்வது விசேஷம். மேஷராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிக கவனமாகவே இருக்க வேண்டும். வியாழக்கிழமை தினம் 23ஆம் தேதி மாலையிலிருந்தே உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. மாலை நேரத்தில் இருந்து சற்று கவனமாக உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பிறரோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள். வீண் வாதங்கள் வேண்டாம். விவேகமான பேச்சுக்கள் தேவை. அதி விரைவாக சில செயல்கள் செய்யும் பொழுது உங்களை அறியாமலேயே சிக்கலில் சிக்கக்கூடும். அதிலும் பணம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது எந்த விதமான பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மற்றவர்களுக்காக எதை செய்யவும் முன் நிற்காதீர்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் தேவை. அதிக நேரம் கண் விழிப்பதால் உங்களுடைய உடல் நல கோளாறுகள் அதிகரிக்கலாம். உடல் நலம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கும். கவனம் தேவை. நினைத்த சில காரியங்கள் நடக்க முடியாமல் கூட போகலாம். கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கால தாமதமாகவே கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளாக செயல்படுபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும். இடமாற்றங்கள் உண்டாகலாம். விரும்பாத விஷயங்கள் கூட இன்றைய நாள் நடக்கும். குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த காரியங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் மற்றொரு நாளைக்கு தள்ளி போடுவதே நல்லது. அதிகமான போட்டிகள் வியாபார ரீதியாக சந்திக்க வேண்டி இருக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு சில இழுபறிகளாகவே இருக்கும். கவனமாக இருங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் நடக்காமல் அக்கம் பக்கம் நபர்களையும் அனுசரித்து நடக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. எதிர்வாதங்கள், வீண் விவாதங்கள் பிரச்சனையை உண்டு பண்ணும். தேவையற்ற விஷயங்களுக்கு முன் நிற்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடுவது, பிறருடைய பொருட்களுக்கு பொறுப்பு ஏற்பது, இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. தாயாருடைய வழிபாடு செய்தால் மேற்கூறியபடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தாமதங்கள் இருக்கும். வேலையில் சில விவாத போக்கு உண்டாகும். குறித்த நேரத்தில் வேலைகள் முடிக்க முடியாமல் அவதிப்படலாம். பணம் பொருளாதார நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு தேவை. தேவையற்ற செலவுகள் உண்டாகலாம். விரயங்கள் ஏற்படும். உங்களை அறியாமலேயே பணம் தொலைக்க கூட நேரலாம். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கவனத்தில் சில திசை மாற்றங்கள் இருக்கும். கவன குறைபாடு ஏற்படும். ராசியின் 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சஞ்சாரம் செய்வதால் மாற்றங்கள் உண்டாகலாம். 2ஆம் வீட்டிலேயே 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசியில் எந்த கிரகங்களும் இல்லை. ஆகவே பரிபூரணமாக சில வேலைகளை இந்த தினத்தில் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை செய்யுங்கள். எதை செய்தாலும் குடும்பத்திற்காக செய்கிறேன் என்கிற எண்ணத்தை மட்டும் வையுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பது நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த, யோகம் நிறைந்த நாளாக அமைய தியானம் செய்வது, இறை வழிபாடு நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். இந்த நாளுக்கான செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க உங்களுடைய ராசி அதிபதியை முதலில் வணங்குங்கள். குல தெய்வத்தை வணங்குங்கள். மிக நல்லது. தினந்தோறும் அதிகாலை பொழுதே வீட்டில் தீபங்கள் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்த பிறகு உங்களுடைய ராசி அதிபதியையும் நட்சத்திர அதிபதியையும் வணங்கி பிறகு வேலைக்கு செல்லுங்கள். அன்றைய நாள் மிக மிக புனிதமாக இருப்பதோடு லாபமும் கைக்கு வந்து சேரும். நவ கிரகங்கள் உங்களுக்கு மகிழ்ந்து நல்லருள் புரிவார்கள். வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வதாக இருப்பின் பல முறை சிந்தித்துக் கொண்டு செய்யும் பொழுது சவாலான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிக்கக்கூடும். உங்கள் ராசிக்கு புதன் பகவான் பிரவேசித்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிர பகவானும் 8ஆம் வீட்டு அதிபதி குரு பகவானும் 4ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் பகவான், இப்படி 4 கிரகங்கள் உங்களுடைய ராசியில். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். புதியவர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் புது நபர்களாக வரலாம். இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். வீட்டிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்வீர்கள். குழந்தைகளுடைய அன்பு, அவர்களுடைய பரஸ்பரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த புரிதல் அதிகரிக்கலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். குடும்பத்திற்குண்டான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வழக்குகள் சாதகமாகவே முடியும். புதிய துறை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உங்களோடு இருப்பவர்கள் பக்க பலமாக இருக்கக்கூடும். நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி புரிவீர்கள். கருணை உள்ளம் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு.
எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்கிற ஆசை உண்டு. ஏழை எளியவர்களுக்கு பரோபகாரியாக இருப்பீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவு அதிகரிக்கும். ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விரயங்கள், ஆடம்பரமான பொருட்கள், கலை பொருட்கள் மீது ஆர்வங்கள் இருக்கும். ராசியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இருப்பதால் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு, வண்டி, வாகனம் இது தொடர்பான எண்ணங்கள் கூடுதலாகவே இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் ராசியிலே இருக்கிறார். மிகுந்த சுவை உணர்ந்த உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவீர்கள். நல்ல உணவுகள் மீது மட்டுமே நாட்டம் இருக்கும். எங்கேயாவது தேடி அலைந்தாவது நல்ல உணவினை சாப்பிட முயற்சி செய்யக்கூடிய நபர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். இது உங்களுடைய ராசிக்கான சுபாவம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்டமும் வந்து சேரும். எதிர்பாராத வகையில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கை கொடுக்கும். உங்களுக்கு உதவி செய்த நபர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். நன்றி உணர்வு இருக்கும் போது உங்களுடைய செயல்கள் இன்னும் மென்மேலும் வளர வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளுக்கான அதி தேவதைக்கும், தேவர்களுக்கும், தேவதைகளுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும், இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் சிறப்பு. மன நிம்மதி ஏற்படும். சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு வழிகாட்டும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதியர்களிடையே ஒத்துழைப்பு ஏற்படும். மன நிம்மதி உண்டாகும். உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் கிட்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவியை வழிபட சகல நன்மைகள், க்ஷேமங்கள், சம்பத்துகள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த வேலைகள் கை கொடுக்கும். எண்ணியதை துரிதமாக முடிப்பீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். ஆதாயம் பெருகும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். வராத பணம் வந்து சேரும். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. புரிதல் ஏற்படும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வியாபாரத்தினுடைய தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். வேகம் எடுக்கக்கூடும். பேச்சில் உங்களுக்கு மிக சீரிய வார்த்தைகள் கிடைக்கும். பேசிய சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். லாபஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பெருக்கும். இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிநாதன் புதன் பகவான் 12ஆம் வீடு மறைவு ஸ்தானத்தில், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். நெருக்கமானவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். பயணங்களின் மூலம் மாறுபட்ட அனுபவம் ஏற்படலாம். உங்களுடைய சொந்த பந்தங்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். பணம், வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே பொருளாதார நிலைகளில் சில பின்னடைவுகள் சந்திக்க வேண்டி இருக்கும்.
எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்காமல் தவிக்க நேரிடலாம். மனம் தளராதீர்கள், இதுவும் கடந்து போகும் என்பது போல இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காரணம், நீங்கள் தைரியமாக இருந்தால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் முன்னெடுத்து செல்ல முடியும். மனம் சோர்வாகாமல் இருக்க இறை பிரார்த்தனை நல்லது. மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்க சந்திர பகவானை நிதம் நிதம் வழிபடுங்கள். ராசிநாதன் புதன் பகவான் 12ஆம் வீட்டில், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சூரிய பகவான் 12ஆம் வீட்டில், ராசிக்கு 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் 12ஆம் வீட்டில், விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் அவரும் அங்கே விரயத்திலேயே. இப்படி 4 கிரகங்களும் முக்கியமான சுப கிரகங்கள் போய் மறையும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் சொற்பமாகத்தான் கிடைக்கும். இது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையிலும் மாறுபடலாம். ஒருவரிடத்தில் பணம் வாங்குவதாக இருந்தால் குறைந்த தொகை எந்த அளவிற்கு வாங்கினால் திருப்பி சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அந்த அளவு மட்டுமே பணத்தை நீங்கள் பிறரிடத்தில் வாங்க வேண்டும். அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அவதிப்படாதீர்கள். தேவையற்ற வேதனைகளை தவிர்ப்பதற்கு கடன் சுமைகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். கால்நடை வேலைகளில் மேன்மைகள் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு உயரும். வருமானம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கலாம். புதியதொரு யுக்திகளை கையாள முற்படுவீர்கள். வியாபாரத்தில் உடைய நிலையை அதிகரிப்பதில் ஆர்வம் இருக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். எந்த விதமான மன சஞ்சலங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பயன் கொடுக்காது. நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்க வேண்டும் என்று நவ கிரகங்களை பிரார்த்தனை செய்தாலே போதுமானது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப நபர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் கோப உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். குடும்ப ஒற்றுமை வேண்டி வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தின் எண்ணெயில் சிறிது கற்கண்டு சேர்த்து ஏற்றலாம். அப்போது உங்களுக்கு மன அமைதியும் சாந்தம் கிடைக்கும். அதிகமாக வீட்டில் விளக்கெண்ணெய் கொண்டு தீபங்கள் ஏற்ற மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருக பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். மதிப்பளித்து செயல்படுவீர்கள். உங்களுடைய கருத்துகளுக்கு மேன்மையான நிலை உருவாக்கும். சில அனுபவங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாறு போல் நடந்து கொள்வது அவசியம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு செய்தால் சிறிதளவாவது பலன் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. தெய்வம் தேவதை. வெள்ளிக்கிழமை தினத்தில் ராகு கால பூஜை தனை செய்யும் போது எந்த விதமான எதிரிகள் தொல்லைகளும் உங்களிடத்தில் நெருங்காது. கூடுமான வரையில் இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த நேரிடலாம். பொருளாதார நிலையில் நெருக்கடிகள் நீங்க இறை வழிபாடு அவசியம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மேன்மை அதிகரிக்கும். அமைதி நிறைந்த நாளாக உண்டு. மதிப்பு உயரும். மரியாதை கூடும். புரிதல் அதிகரிக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். உயர்கல்வி குறித்த சிந்தனை மேம்படும்.
ஆடம்பரமான விஷயங்களுக்காக செலவுகளை குறைக்க முற்படுவீர்கள். ராசிநாதன் சந்திர பகவான் 5ஆம் வீட்டில் விருச்சக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இடம், வீடு, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். சகோதரர்களிடத்தில் உங்களுக்கான செயல்களில் சில சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். சில கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். நேரம் கிடைக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். கோபதாபங்களை விடுத்து உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை கணிசமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்தி கொள்வதில் அதிக ஈடுபாடு பெருகும். கடகராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் ஸ்ரீ சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாகவே இருக்கிறார். மாணவர்களுக்கு தேடல் தொடர்பான விஷயங்களில் புரிதல்கள் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவோடு அடுத்த நிலைகளுக்கு செல்ல முற்படுவீர்கள். தேர்வு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தம்பதியர்கள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். சிற்றின்ப செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். தெய்வ வழிபாட்டின் மூலம் சில விஷயங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட இறை வழிபாடு மிக மிக அவசியம். உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். வீடு, மனை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்திலேயே சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். சிந்தனை அதிகமாகவே இருக்கும். விரயங்களை நீக்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்கல்வி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கல்வியாளர்களுடைய ஆலோசனைகள் மிகப்பெரிய உதவியை ஏற்படுத்தும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சில பொருட்களை வாங்க வேண்டிய ஆர்வம் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உங்கள் மீதான அன்பு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி மிகப்பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணும். நல்லதொரு அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமைகிறது. தொழில் சார்ந்த முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பத்ரி நாராயணரை வழிபாடு செய்வது சிறப்பு. அக்கம் பக்கம் நபர்களுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் நடப்பீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் உருவாக்கும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போல பழைய பொருட்களை அகற்றி புதிய பொருட்களை வீட்டிற்காக வாங்குவீர்கள். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனை மேம்படும் நாள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். சிம்மராசி அன்பர்களே,
ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்காக பணம் செலவாகலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது விரயங்கள் சற்று குறையும். அதிலும் வெள்ளிக்கிழமை தினம் நவகிரக வழிபாடு செய்து வாருங்கள். கோவிலுக்கு சென்று தீபங்களை அதிக எண்ணிக்கையில் ஏற்றுவது சிறப்பு. உங்களுடைய ராசி ஸ்திர ராசி. அது மட்டுமல்ல, பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசியும் கூட. நீங்கள் பிரதானமாக கோவிலில் சென்று தீபங்கள் ஏற்றுவது, வீட்டில் ஹோமங்கள் செய்வது விசேஷமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் வயது என்னவோ அந்த வயதிற்கு ஏற்றபடி தீபங்களை ஏற்றி வழிபடலாம். இப்படி செய்யும் பொழுது தீப ஒளியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் அமையும். வியாபாரத்தினுடைய எதிர்ப்புகளை சமாளிக்க பழகிக் கொள்வீர்கள். அனுபவங்கள் கைகொடும். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி வேலைகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாகலாம். புதிய திட்டங்களை வகுப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. விரத முறைகள், உபவாசங்களை அனுஷ்டிப்பதால் உடல் நலம், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். வேலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு வேலையில் ஒரு சில ஆர்வங்கள் ஏற்படலாம். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களையும் உங்கள் வயதில் மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்பதாலும் நல்ல ஆலோசனைகள் ஏற்படும். தெளிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, செய்யக்கூடிய தொழிலில் ஆர்வம் ஏற்படும். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள். ஆகவே சிம்மராசி அன்பர்களுக்கு புது விஷயங்கள் மீதான எண்ணங்கள் வரலாம். மாணவர்களுக்கு படித்து முன்னேறுவதற்கான வழிவகைகள் கிடைக்கும். செய்யக்கூடிய முயற்சிகளே உங்களுக்கு பிரதானமானதாக அமையும். முயற்சி திருவினையாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விநாயக பெருமானையும் சேர்த்தே வழிபடுங்கள். அனுபவங்கள் அதிகரிக்கும் நாள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உணவு சார்ந்த செயல்களில் கட்டுப்பாடு தேவை. கூடுமான வரையில் பணத்தினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் செலவு செய்யுங்கள். ஓரளவிற்கு சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களை எதிர்ப்புகளை தாங்கிக் கொள்வீர்கள். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை எதிர்த்து போராடக்கூடிய துணிவு ஏற்படும். எதையும் நியாயமாக, நேர்மையாக முன்னெடுத்து செல்வீர்கள். இடமாற்றங்கள் சம்பந்தமான சிந்தனை இருக்கும். கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை உதயமாகும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பாராட்டு அதிகரிக்கும். நல்ல எண்ணங்கள் உண்டாக்கும். தெளிவு ஏற்படும். குழப்ப நிலைகள் முற்றிலுமாக மறையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை எண்ணத்தில் தெளிவு இருந்தால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்தால் மன தெளிவு உண்டாகும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். பாராட்டுகள் உயரும். இந்த நாள் யோகம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள்.
உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் உயர்வாக போற்றி கருதப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று நடத்தி காட்டுவீர்கள். தைரியம் அதிகமாக இருக்கும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். அனுபவத்தின் மூலம் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்கு பின்னால் செயல்படக்கூடிய சில எதிர்ப்பு வினைகள் எல்லாம் நீங்கி வெற்றி உண்டாகும். மாணவர்களுக்கு புதியதொரு துறை சார்ந்த வகையில் தேடல் அதிகரிக்கலாம். கல்வியாளர்கள், சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரும். வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். எந்த ஒரு விஷயத்தையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும்படியாக சில நிகழ்ச்சிகள் நடக்கும். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். பொதுவாக நன்மை நிறைந்த நாளாகவே இருக்கிறது. ராசியின் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம். இளைய சகோதரர்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆக உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்த எதிர்ப்புகள் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். லாபமும் சேமமும் உண்டாகும். தன சம்பத்துகளை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். சமூக சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். மரியாதை கூடும். தைரியமாக சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். செயல் வீரர்களாக இருப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்ய க்ஷேமங்கள், லாபங்கள் கூடும். சம்பத்துகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். மன நிம்மதி இருக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றம் வரலாம். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். வெற்றி நிறைந்த நாளாகவே இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மனதில் பதிவு வைத்துக் கொள்ளக்கூடிய சில சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். மலரும் நினைவுகளாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, ராசியினுடைய 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது மீன ராசியை குறிக்கும். களத்திரஸ்தானம் உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய இடம். நண்பர்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் கூட்டாளிகளுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடியதே இந்த 7ஆம் பாவகம். அதில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பெரிய பெரிய விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக சில ஆர்வங்கள் உண்டாகலாம். நன்மை நிறைந்த நாளாகவே இருக்கும். வளர்ச்சிக்குண்டான வழிமுறைகள் உண்டு. தன வரவுகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிநாதன், ஆட்சிநாதன். சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பண சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். சூரிய பகவான், புதன் பகவான், குரு பகவான் என 4 கிரகங்களும் 8ஆம் வீட்டில் இருக்கிறது. இறை வேலைகள், இறை சம்பந்தமான செயல்பாடுகளில் ஆர்வம் ஏற்படும்.
தெய்வ நம்பிக்கை கூடும். சமூகத்தில் நல்ல முதன்மையான நபர்களாக நீங்கள் வலம் வருவீர்கள். வெளியூர் வெளிநாடு தொடர்பான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. பொருளினுடைய முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். புது விஷயங்களை கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். பலருக்கும் முன்னோடியாக திகழ்வீர்கள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தேடல்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தூக்கமின்மையால் அவதிப்படுவீர்கள். அந்த சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். சிரமங்கள் விலகும். கவலைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. சோதனைகள் மறைந்து சாதனை படைப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வருவது விசேஷம். குடும்பத்தினுடைய நிலையை சூழ்நிலைகளை உணர்ந்து வழிபாடு செய்வீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். பேச்சின் மூலமாக வியாபாரத்தை மிக சரியாக மிக அழகாக நடத்தி காட்டுவீர்கள். வாக்குஸ்தானத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் இனிமையான பேச்சுக்கள் மூலம் அனைவரையும் கவருவீர்கள். பேசிய பொருட்களை விற்பனை செய்வீர்கள். நல்ல அனுகூலமும் அனுபவமும் உண்டாகும். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். நன்மைகள் நிறைந்ததாகவே இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுடைய சுய முயற்சி இருப்பின் அவை நல்லவிதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். காளி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஓம் ஸ்ரீ காளி தேவியை நமஹா, ஓம் ஸ்ரீ தும் துர்காயை நமஹா என்ற இந்த 2 ஸ்லோகத்தில் ஏதாவது ஒன்றை அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் செய்யும் பொழுது ஸ்ரீ ராகு பகவானுடைய தாக்கங்கள் நீங்கி அம்பிகை அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாள் ஆர்வம் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் பெறுவீர்கள். ஆதாயம் உண்டாகும். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரச்சனைகள் ஓரளவிற்கு கட்டுக்குள் அடங்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. முருகப்பெருமானையும் வழிபடலாம். அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். பெரியவர்களுடைய நல்ல ஆசி உண்டு. குருவருளோடு திருவருளும் சேரும். விசாக நட்சத்திரக்காரர்களே, கவலைகள் விலகும் நாள். சோதனைகள் நீங்கி சாதனை படைப்பீர்கள். மன கவலைகள் அகலும். எதிர்பார்த்த சூழ்நிலைகள் சாதகமாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி ராசியிலேயே சந்திர பகவான். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்களுடனான செயல்பாடுகள் ஓரளவிற்கு நன்மைகளை ஏற்படுத்தலாம். புதியவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில்
பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படலாம். வியாபாரத்தினுடைய நிலையை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முயற்சி என்பது தேவை. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில், பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்வது விசேஷம். சுயமாக சிந்தித்து செய்வது என்பது அவ்வளவு பெரிய பலனை ஏற்படுத்தாது. அனுபவம் பெற்றவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்டறிந்தால் நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். கர்மா இஸ் பூம்ராங் என்பது போல நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பவும் மீண்டும் கிடைக்கும். எந்த பந்தை நீங்கள் எறிகிறீர்களோ அதே பந்து உங்கள் மீதே வந்து சேரும். ஆக பேசக்கூடிய விஷயங்களிலும் செயல்படுத்தக்கூடிய செயல்களிலும் கவனமாக இருங்கள். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து நடப்பது அவசியம். செயல்களில் ஒரு விதமான ஆர்வம் இல்லாத ஒரு விஷயங்களாகவே இருக்கும். ஈடுபாடு என்பது இருக்காது. பொருளாதார பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி இருக்கும். மன நிம்மதியற்று காணப்படுவீர்கள். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க இயலாது. மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. குடும்பத்தினுடைய செயல்கள் அனைத்தையும் நீங்களே கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றுவது கடினமாகவே இருக்கும். எதிலும் விட்டுக் கொடுத்து செல்வதே அவசியம். ஆக்கப்பூர்வமான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் முருகப்பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்வது அவசியம். கூடுமான வரையில் இயலாதவருக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். அது உங்களுடைய பண பிரச்சனையை போக்க வழி கொடுக்கும். அன்னதானம், தான தர்மங்கள் எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள், எப்பேற்பட்ட கர்ம வினைகளும் படிப்படியாக குறைந்து வரும். குறைவதை நீங்கள் உணரலாம். வாழ்க்கையில் வளர்ச்சி வரும்பொழுதே கர்ம வினைகள் குறைகிறது என்கிற சிமிஞ்சை உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வாருங்கள். 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுமையான குணம் தேவை. தன்னம்பிக்கையாக இருங்கள். பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனி வரக்கூடியவை நல்லதாக அமையட்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இறை வழிபாடே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் சில விஷயங்களை தவிர்த்து சிலதை செய்வதே சிறப்பு. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறுக்கமான ஒரு மன அமைப்பு இருக்கும். பணத்தினுடைய போக்கை அறியாதவர்களாக இருப்பீர்கள். சில நேரங்களில் பண முடக்கம் உண்டாக்கும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதாரம் சம்பந்தமாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். மனதை இறுகப்படுத்தாதீர்கள். தளர்ச்சி அடைய செய்யுங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே விசேஷம். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ஆம் வீட்டில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்க வேண்டும். பிறரிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருந்தால் உங்களுக்கு சில வேலைகள் நடக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி.
ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். வேலை சம்பந்தமான விஷயங்களில் மிக சரியாக புரிதல் வேண்டும். உத்தியோகத்தில் செய்யக்கூடிய வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு செய்யுங்கள். மனநிலையில் மாற்றங்கள் வரலாம். உடல் சோர்வு இருக்கும், அசதி உண்டாகும். வெளியூர் பயண தொடர்பாக இருந்த சங்கடங்கள் வரலாம். மனநிலையில் உங்களுக்கு சோர்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வப்போது கால்வலி ஏற்பட்டு நீங்கலாம். விலகி இருந்தவர்கள் அவர்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மனம் போன போக்கில் செல்லாதீர்கள். பணத்தை சம்பாதிப்பது எவ்வளவு சிரமம் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆகவே பணத்தினுடைய முதலீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். இந்த நாளில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் பொறுமையான குணம் தேவை. மற்றவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல அனுபவம் பெற்றவர்கள், மூத்தவர்கள், பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவ்வப்போது வேலைகள் ஈடுபடலாம். தன்னிச்சையாக ஈடுபடுவது சில நட்டத்தை ஏற்படுத்திவிடும். சுப காரிய விசேஷங்களில் விவேகமாக முடிவெடுங்கள். சாதனை நிறைந்ததாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் விவேகம் தேவை. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சில தாமதங்களுக்கு பிறகே நடக்கலாம் அல்லது தள்ளி கொண்டு போகலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே சாதனை நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவது சால சிறந்தது. சரியாக ஒவ்வொரு வேலைகளையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் என்பது காணப்படாது. மந்தத்தன்மையாக உணர்வீர்கள். காலதாமதங்கள் ஏற்படலாம். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற மனத்தோடு இருப்பீர்கள். உடல் உபாதைகள் தோன்றும். மனச்சோர்வுகள் காரணமாக வேலைகள் தள்ளிக்கொண்டே போகலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் கைகூடி வரும். எதையும் அவசர கதியில் செய்யாமல் இருப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை என்பது தேவை. விவேகமான மனப்பான்மை வேண்டும். எதை செய்தாலும் மற்றவர்களுடைய அனுபவத்தின் மூலம் செய்தால் தவறுகள் இல்லாமல் இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் யோகம் நிறைந்த, மன நிம்மதி நிறைவு பெற்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். சம்பாதியத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடு செய்ய முற்படுவீர்கள். மனநிலையில் புத்துணர்ச்சியாகவே செயல்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே,
வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். பழைய வீடுதனை மாற்றி புதிய வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வண்டி வாகன வசதிகள் மேம்படும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் கைகூடி வரும். மனதில் இருந்த சங்கடங்கள் மறையும். புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். காரிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய முற்படுவீர்கள். ஆசைகள் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, சிந்தனைகள் மேம்படும். நல்ல எண்ணங்கள் உருவாக வழி கிடைக்கும். வியாபாரத்தை அதிகப்படுத்துவதில் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். எதிர்கால கனவுகள், திட்டங்கள் கைகூடும். மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்குவது சிறப்பு. வெள்ளிக்கிழமை தினம் பிறை சூடிய சக்தி வழிபாடு மென்மேலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சியங்கள் பிறக்கும். எதையும் தைரியமாக முன்னின்று நடத்துவீர்கள். புதுவித இலக்குகள் கை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் மேன்மையாகவே சிறக்கும். நட்பு நிறைந்த நாள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ணிய காரியங்கள் கை கொடுக்கும். ஆசைகள் மேம்படும். அபிவிருத்தி நிறைந்த நாள். காரியத்தில் மிக கவனமாக செயல்படுவீர்கள். வசதி வாய்ப்புகள் பிறக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்ப உறவுகளிடத்தில் ஒற்றுமை இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசைகளை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தாய் தந்தையருடனான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மனதில் புதியதொரு சிந்தனைகள் அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய மன அமைப்பை உருவாக்கி கொள்வீர்கள். இணையம் சம்பந்தமான வேலைகளில் கவனத்தோடு இருக்க வேண்டும். மனதில் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் ஆதரவு வேண்டும். கல்வி தொடர்பான விஷயங்களில் மேன்மைகள் உண்டாகும். மாற்றம் பிறக்கும் நாள் கும்பராசி அன்பர்களே. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். பேச்சுக்களில் மிக கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. செவ்வாய் பகவான் என்பவர் அதிகாரத்திற்குட்பட்டவர். வீரியம் தைரியத்திற்குண்டான அதிபதி, பூமிகாரகன். ஆகவே செவ்வாய் பகவான் என்பவர் அதீதமான ஒரு சக்தியை கொண்ட கிரகம். அவருடன் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. பேச்சுக்களினுடைய தன்மைகளை குறைத்துக் கொள்வது அவசியம். 4ஆம் வீடு சுகஸ்தானம். வீடு, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான்,
சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். புதன் பகவான் என்பவர் தாய் மாமனுக்கு உண்டான அதிபதி. 7ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவானும் குடும்பஸ்தானாதிபதி குரு பகவானும் உங்களுக்கு 4 சஞ்சாரம் செய்கின்றனர். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்ட நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். தன்னம்பிக்கை பிறக்கும். மனதில் தயால குணம் அதிகரிக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் தெய்வ வாக்காக இருக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினம் ராகு கால பூஜை நேரத்தில் பங்கு பெறுங்கள். ஓம் தும் துர்கை நமஸ்தே அம்பிகை என்கிற மந்திரத்தையும் காளி தெய்வத்தையும் வழிபாடு செய்வதே சிறப்பு. மனநிலையில் உங்களுக்கு வருமானம் சம்பந்தமான செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். அரசாங்க வேலைகள் கை கொடுக்கும், உதவிகரமாகவே இருக்கும். இணையம் சார்ந்த வேலைகளில் கவனமாக இருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குருகாரகன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வழிபடலாம். வளர்ச்சி அதிகரிக்கும், மாற்றங்கள் பிறக்கும், மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும், ஆதரவு உண்டாக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. கவனம் தேவை. தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று குறைக்கலாம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். மனதளவில் தெளிவுகளும் புத்துணர்ச்சியும் பிறக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் ஆதரவாகவே அமையும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். 12வது வீடு விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருப்பதால் சரிவர தூக்கம் என்பது இருக்காது. தூக்கமின்மை சில பிரச்சனைகள் உண்டாகலாம். மனநிலையில் குழப்பங்கள் அதிகரிக்கும். 5ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்யஸ்தானம் 6ஆம் வீடு அதிபதி சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். மற்றவர்களுடைய செயல்களை சற்று கண்காணித்து செய்வது அவசியம். பேச்சுக்களின் மூலம் சில வம்புகள் வழக்குகள் வரலாம். யாரிடத்திலும் அதிகமாக பேசி பிரச்சனைகள் செய்யாதீர்கள். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கவனம், பொறுப்பு அதிகமாக தேவை. எந்த விதத்திலும் நீங்கள் பிறருடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பதே நல்லது. உங்களுடைய வேலைக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து செய்வது விசேஷம். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூறாதீர்கள்.
மீன ராசி அன்பர்களே, அதிலும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிகளுக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வருவது நல்லது. குருகாரகன், புத்திரகாரகனான அவரை நீங்கள் வழிபட்டால் சேமங்கள், லாபங்கள் பிறக்கும். கருத்து வேறுபாடுகள் குறையும். எண்ணத்தில் இருந்த சந்தேகங்கள் தீரும். தெய்வ வழிபாட்டின் மீது நாட்டம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதில் தெளிவும் புரிதலும் உண்டாகும். நல்லதொரு ஆற்றல் சக்தி பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அமைதி நிறைந்த நாள். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். காரிய அனுகூலம் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஜெய் ஸ்ரீராம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.